வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. அன்பு சார்ந்த மனவளக்கலையை பயின்று கொண்டிருக்கக்கூடிய மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, நான் யார்? இப்போ நான் யார் அப்படின்றது நான் தான் பார்க்கணும் இல்லைங்களா? ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். அருட்தந்தை அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. நான் யார் சப்ஜெக்ட் மற்ற இப்போ ரமண மகரிஷி நான் யார் தத்துவத்தை கொடுத்தாங்க. அவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் சரி, நீங்கள் ஏன் நீ யாருன்றதை பார்த்துக்கிட்டு வா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார். அப்போது ஒரு அறிஞர் பெருமக்கள் ஒருத்தர் கேட்டார், ஐயா நான் யாருன்னு சொல்கிறீங்களே, நான் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னார். ஐயா நீ யாருன்னு என்னால் சொல்ல முடியாது, நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ யாருன்றதை நீ தான் கவனிக்கணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞான தத்துவத்தில் மெய்ஞானத்தை நம்ம அறியும் பொழுது, விஞ்ஞானத்தோடு கலந்த மெய்ஞானம், அப்போ மெய்ஞானத்தை நீங்கள் அறியும் பொழுது ஃபஸ்ட்லேருந்து வரணும். விஞ்ஞானம் என்பது ஒரே ஒரு நிலை தான். ஒரு செல்ஃபோன் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சா அதை நம்ம இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது நம்மள்கிட்ட. ஆனால் இது மெய்ஞானம் என்பது நீங்கள் முதல்ல இருந்து வரணும், ஆனாலிருந்து தொடங்கி வரணும். ஆகையினால யாருக்கு எதையும் நீங்கள் கொடுக்கவே முடியாது. இப்போ நான் யாராச்சுக்கும் இந்தாங்க வாங்கிக்கோங்க, என்கிட்ட இருக்குது சக்தியை பூரா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னா சொல்ல முடியாது. அது சும்மா டூப்பு. ஏன் வாங்க முடியாது? சொல்லுங்கள் யாராச்சும், ஏன் வாங்க முடியாது? அப்படின்னா பாத்திரம் என்பது சுத்தமாக இருக்கணும். ஒரு பாலை காய வைக்கணும்னு சொன்னால் நல்லா விலக்கி அந்த பாத்திரம் தூய்மையாக இருந்தால் தான் அந்த பாலை காய வைக்க முடியும். அப்போ இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியதில் நான் யார் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உடல் முதல்ல தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போ உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரமண மகரிஷி சொல்லக்கூடியது ஒரே வழி, ஒடுங்குகின்ற இடத்தில் உற்று நோக்குவாயாக என்று சொல்லி முடிச்சிட்டார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எந்த இடத்துல நான் தவம் செய்ய, எப்படி தவம் செய்ய? நீங்கள் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு தவம் செய்ய சொல்கிறீங்க, எனது உடலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, நான் எப்படி தவம் செய்வது அப்படின்னு சொல்லல. ஒடுங்குகின்ற இடத்தில் உற்று நோக்குவாய் என்று அவர் முடிச்சிட்டார் ஒரே வார்த்தையில். 2வது, ஒடுங்குகின்ற இடத்தில் உற்று நோக்குவாய் என்று சொல்லும் பொழுது இந்த உடல் பற்றி நாம் உடலை விட்டுவிட வேண்டுமா? அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க. உடலை நான் விட்டுறவா அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாமுங்க, நான் உடலை விடவே சொல்லலையே, உடல் மேலே இருக்கக்கூடிய பற்றத்தை விட சொன்னேன். உடல் என்றைக்கும் அழியக்கூடியது, இந்த அழியக்கூடிய உடல் மீது நீங்கள் பற்று வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உடல் என்னைக்குனாலும் அழிஞ்சு போயிடும், அழியக்கூடிய உடல் மீது பற்று வைக்க வேண்டாம். அதுக்கு தான் மகரிஷி ஒரு வார்த்தை அழகாக ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. உன் உடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வாழறிவாம் அதுவே நான் என்று சொல்லுகிறார். மகரிஷி ஒரு கவிதையில் கூட சொல்கிறாரு, நான் அப்படியே ரொம்ப ஆழ்ந்து தவம் செய்தேன், தவம் செய்யும் பொழுது அங்கே போன பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா கரைஞ்சிருச்சுன்றார். நான் கரைஞ்சிட்டேன். ஒரு வாராக ஒரு உணர்வாக நான் ஒரு அனுபவமாக நான் சொல்கிறேன், நான் என்பது எதுவாக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்றார். அப்போ அனுபவம் என்பது தான் இங்கே அறிவாக வருது. அப்போ அனுபவம் என்பது எந்த அளவில் அது உண்மையாக இருக்கணும்ல. ஏன்னா கருத்துருவம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு என்று சொல்லக்கூடியது உண்மையா பொய்யா எப்படி தெரிஞ்சுக்கிறது?
ஒரு நிலையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது உண்மையாக பொய்யான்னு எப்படி தெரியும்? நான் எந்த அளவுக்கு தவம் செய்கிறேன்னு யாருக்கு தெரியும்? கண்டுபிடிக்க முடியாது இது. அப்போ நேரடியாக அவரை கூப்பிட்டு கேட்கணும். இப்போ ஒருத்தர் ஒரு சினிமாவுக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்க வீட்டுக்காரமாக போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 5:30 மணிக்கு மதிய ஷோ போயிருக்கு, விட்டுட்டாங்க, போய் கூட்டிகிட்டு வர போயிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? சினிமாவுக்கு போனதாக அவரை நினைக்கிறீங்களா, இல்லை அவரை யாரையும் பார்க்க போனாரா? எது எப்படி தெரியும் உங்களுக்கு? போனவர் நமக்கு தெரியாது. அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டால் நமது யூகம் சரியா தப்பான்றது கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? அப்போ அவரை கூப்பிட்டு கேட்கல. அவர் சொல்கிறாரு, ஆப்ரேட்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், ஊடால போய் அவரை பார்க்க முடியாது, ஆகையினால படம் விட்ட பிறகு நான் 5:30 மணிக்கு போய் சந்தித்து அவரை போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. அப்போ நாம் ஒன்று நினச்சி பார்க்குறோம். இவர் சினிமாவுக்கு போனதை போய் கூட்டிகிட்டு வர போனாரா, இவர் சினிமா பார்க்க போனாரா, அல்லது இந்த டயத்துலேருந்து உள்ளேருந்து வந்தார். நம்மளுடைய அனுபவத்தை கொண்டு போய் அந்த அறிவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லாமே சரியில்லை. அப்போ அவர்கிட்ட நேரடியாக விசாரித்தப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. ஐயா எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லிட்டார், ஐயா நான் இந்த மாதிரி ஆப்ரேட்டரை பார்க்க போகிறேன். இப்போ உண்மை விளங்கி போச்சு. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அனுபவம் உண்டு. இந்த மனம் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். ஏன்னா வாழ்க்கை என்பதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுட்டு போகும் பொழுது மனிதன் எந்த நிலையில் நிற்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தி என்பதில் தான் நிற்கிறான். பக்தி இறைவனை அடைய முடியாது. பக்தியினால இறைவனை அடைய முடியாது. அடைய முடியும்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. சொல்றேன் அதுக்கு விளக்கம் உண்டு. வேற பக்தியினால இறைவனை அடைய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்லை பக்தியினால இறைவனை அடைய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பக்தி என்பது ஒரு குறிப்பிட்ட எல்கை உடையது. அதை அழகா நம்ம அபிராமிப்பட்ட சொல்லுவார். இந்த நாயகி நான்முகி என்ற பாடலில் அழகா விளக்குவார். இந்த பாடலுக்கு நிறையா பேர் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறத நான் படித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்தி என்பதில் இந்த அம்பாள் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிரும்ன்றார். இந்த அம்பாள் உங்களை கூட்டிகிட்டு போய், ஏன்னா மனிதனுக்கு அந்த ஒரு நிலை, அதாவது ஒரு நிலை என்பது அனிமா லகிமா மகிமான்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வந்த பிறகு இவன் என்ன நினச்சிடுவான், நான் தான் பெரிய ஆள்னு நினச்சிடுறான். அஷ்டமா சித்துக்கள் வந்த பிறகு இவன் நான் பெரியவே நினைக்கல, அந்த இடத்துல இவனை நிறுத்திவிட்டு இவன் ஓடி போயிடுவான். அதனால தான் நான் சொல்கிறேன் பக்தியில் இறைவனை அடைய முடியாது. அப்போ பக்தி ஒரு எல்கைக்கு உட்பட்டது. அப்போ பக்தியை நம்ம அடைஞ்சு கொண்டு போகும் பொழுது ஒரு நிலைக்கு போவோம். இப்போ இதை தாண்டணும். இப்போ பகவான் ராமகிருஷ்ணருக்கு அவர் பக்தியில் இருந்தவர். பக்தியினால் அடைய முடியாதுன்னு நான் சொன்னேன். அவர் பக்தியில் முழுமையாக பக்தியில் இருந்தவர். அப்போ பக்தியில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அம்மா தான் அவரை வழி நடத்திச்சு. நீ இன்னதெல்லாம் செய்ய, இப்படிலாம் செய்ய, அப்படிலாம் செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ அப்படி செய்யின்னு சொல்லல இந்த அம்மா எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்கை தாண்டையில் அவர் காளியை உபாசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். காளி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் காளியவே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதுதான் எல்லாம் உலகத்தில் இருக்குது. விவேகானந்தர்கிட்ட கூட சொல்கிறார், உனக்கு வறுமை இருக்குது வந்துருச்சு, ஏன் அந்த அம்பாள்கிட்ட போய் கேளுவேன் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே போனோன்னு எனக்கு மறந்துருச்சுன்றார். சொல்ல கேட்கணுன்ற எண்ணம் வரலேன்ட்டார். அப்போ இவர் உட்காந்துட்டார். உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். தவம் செய்ய ஆரம்பிக்கல ஒரு தோத்தாபுரின்னு சொல்லக்கூடிய ஒரு குருநாதர் இவருக்கு வர்றார். யாருக்கு? பகவான் ராமகிருஷ்ணர். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தவம் செய்ப்பான்ட்டார்.
இவர் புருவத்தில் ஏற்றி அப்படி டங்குன்னு கொண்டு ஏற்றி நிப்பாட்டி அப்படி தமாஷ் செஞ்சுட்டு ஏற்றினா அதுக்கு மேலே போக முடியல இவர்னால, அடுத்த நிலைக்கு போக முடியல. அப்போ தோத்தாபுரிகிட்ட கேட்குறாரு, சுவாமி இந்த மாதிரி காளி தான் வந்து எனக்கு தென்படுது, அதை தாண்டி என்னால் போக முடியலைன்ட்டார். இப்போ பக்தி வந்து ஒரு எல்கைக்கு உட்பட்டது. அப்போ தோத்தாபுரி சொல்கிறாரு, அறிவனும் வாளால் வெட்டி எரின்ட்டார். உன்னுடைய அறிவை கொண்டு போய் அந்த தாயாரை வெட்டி எரி, அடுத்த நிலைக்கு போகலான்ட்டார். அப்போ அறிவனும் வாளால் வெட்டி எரியும் பொழுது தான் அந்த 23 நாள் அப்படியே நிர்விகல்ப சமாதியில் அப்படியே உட்காந்துட்டார். அப்புறம் அசைவு இல்லை இந்த உடலுக்கு. அப்போ அந்த அந்த நிலையை தாண்டுவதற்கு மனிதனுக்கு தேவையானது பக்தியை தாண்டி போகும்பொழுது அந்த ஞான யோகம் என்பது தான் அவனுக்கு விளக்கமாக இருக்கு. அறிவை அறிந்த தெளிவு அது. இப்போ அறிவு என்பது எதுவாக நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பகுத்தறிவு அல்ல, பகுத்து நம்ம அறியக்கூடிய அறிவே கிடையாது, அறிவே கிடையாது. அப்படின்னா கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்லாம் பெரிய எம்ஏ பிஹெச்டி அவரும் படிச்சிருக்காரு, இவ்வளோ படிச்சிருக்காரு, இதாக அடைஞ்சிருக்காரு, இதெல்லாம் அடைஞ்சிருக்காருன்னு போயிடலாமே. அது அல்ல. இறைவனை அறியக்கூடிய அறிவு. நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்வினுடைய நலம் என்ன, எங்கே போகணும், எங்கே இருக்கேன். இப்போ என்னுடைய கேள்விக்கு வந்தாச்சு, நான் யார், நான்றது எப்படி அப்படின்னு நிலைக்கல. இந்த தாய் தந்தையருக்கு தான் நான் பிறக்கணும், நான் பிறந்திருக்கேன் கிடையாது. அப்போ வாழ்வினுடைய என்னது கர்ம வினை என்று சொல்லக்கூடிய நிலை ஒன்று இருக்கு, அது சஞ்சித கர்மா என்று சொல்லுகிறார்கள். நான் இன்னையிலேருந்து 3 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சது பூரா பிராரப்த கர்மா. இந்த ரெண்டு ஒரு மனிதனுடைய ஆளுமை திறன் என்று குணநல பேர் என்று அருத்தந்தை வேதாத்திரி முகர்ச்சர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மமும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்மாவை கொண்டு போய் உங்களை விட்டுரும். ஆனால் நாம் தவம் செய்து சஞ்சிதத்தை விலக்கி வச்சாச்சு. சஞ்சிதம் எப்பயும் வேலை செய்யும், இறுதி காலத்தில் சஞ்சிதம்தான் வந்து வேலை செய்யும் நமக்கு. அது முற்றிலும் உண்மை. அது யாருனாலையும் நீங்கள் இல்லை, யாருனாலையும் தவிர்க்க முடியாதது. அப்போ பிராரப்த கர்மாவை நீங்கள் மாற்றலாம். நீங்கள் 3 வயசுலேருந்து இன்னைக்கு வந்த செயல்களை பூரா நீங்கள் மாற்றிக்கலாம். அதை மாற்றிக்கலாமே, என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாமே. அப்போ பிராரப்த கர்மாவை நீங்கள் மாற்றும் பொழுது சஞ்சிதம் வேலை செய்யாது. இந்த ரெண்டு தனித்தனியாக போச்சுன்னா ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய என்றால் ஆன்மா, காமியம் என்று சொன்னால் இச்சையில் ஆழ்த்த வல்லது. அப்போ சஞ்சிதமும் பிராரப்தமும் சேர்ந்துச்சுன்னா என்ன செயலை செய்ய வைக்கணுமோ செஞ்சு வச்சிரும். அது சஞ்சிதத்தை தனியாக வச்சாச்சு. எப்போ நல்லா தவம் செஞ்சு நம்மளை உணரக்கூடிய ஆற்றல் வரும். நான் யார், இந்த தாய் தந்தையருக்கு தான் பிறந்திருக்கேனா, யார், எதுக்காண்டி பிறந்தேன், என்னுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனுஷனும் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன், எதற்கு, எப்படி, ஒவ்வொரு நிலையிலேருந்து நீங்கள் கேட்டு பார்க்கணும். இப்போ ஒரு காரியம் செய்கிறீங்க, அந்த காரியத்துக்கு ஒரு விளைவு உண்டு, செயலுக்கேற்ற விளைவு உண்டு என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ செயலுக்கேற்ற விளைவு என்று சொன்னால் எப்படி வந்துச்சு? ஒரு செயல் 2 விளைவு வரும். ஊசி இங்கே வச்சு குத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், எனக்கு உடல் நலம் சரியில்லை, ஊசியை வச்சு நம்ம கண்ணு முன்னாடியே குத்துறாரு. வைவீங்களா அவரை? வாழ்த்துவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு உடல் நலம் சரியாகுது. ஆனால் தெரியாமல் ஒரு முள்ளோ ஒரு ஊசியோ ஏதோ காலில் குத்திட்டா அது துன்பாலை. யார் இப்படி செய்துட்டான்னு உங்களுடைய மனம் வேதனை அடையும் இல்லையா? ஒரே நிலை, விளைவுகள் வேறு. அப்போ விளைவுகளை வைத்துத்தான் நம்ம அது எதையுமே அறிய முடியும். அப்போ விளைவு என்னன்றதை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக இருக்குது. இந்த உடல், என்னுடைய உடல் வேறு, உங்கள் உடல் வேறு, இவருடைய உடல், எல்லாருடைய உடல் வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உடலில் இருக்கக்கூடிய அணு அடுக்குகள் சேர்ந்துருக்கு, தள்ளி இருக்குது, விலக்கி இருக்கு.
ஒரே மாதிரி அடுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் உடலில் நோய் வராது. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் என்று சொல்லக்கூடியது கிடையாது. எப்போ அடுக்கு கரெக்டாக வந்தா அது அமையுமா? ஒருத்தருக்கு இங்கனக்குள்ளே வலிக்குது, ஒருத்தருக்கு அங்கே வலிக்குது, ஒருத்தருக்கு இங்கே வலிக்குது, ஒருத்தருக்கு காலில் வலிக்குது, ஒருத்தருக்கு கையில் வலிக்குது. அப்போ அணுவினுடைய அடுக்குகளுடைய மாற்றம் மனிதனுடைய நிலையில் மாற்றம் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதிவுகள் இருக்கு. அப்போ அருட்தந்தை அவர்கள் நான் யார் என்று சொல்லதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருன்றதை எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னா, நான் எங்கேருந்து வந்தேன் முதல்ல போவோம். நான் எங்கேருந்து வந்திருக்கேன், என்னுடைய தாய் தந்தையினுடைய அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாகி உலகில் வந்து அந்த ஈருயிர்கள் ஆற்றிய வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவினுடைய உயிர் சேர்க்கையிட்டார். அப்போ தாய் தந்தையுடைய வித்தினுடைய காரணத்தினால நான் வந்திருக்கேன். அந்த வித்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். அது சஞ்சிதம். அப்போ சஞ்சித கர்மத்தின் காரணமாக நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய கர்ம வினையின் அதே மாதிரி சொல்லிட்டார், வினைப்பதிவே தேகம் கண்டாய். என்னுடைய கர்மாவை போக்குவதற்காக வேண்டி நான் அந்த உடல் எடுத்துருக்கு. ரைட். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த அப்படின்னா வித்து சக்தியாக இருந்திருக்க. தாயினுடைய இதில் சுக்கிலம் சுரோனிதமாகவும் இதில் சுக்கிலமாகவும் ரெண்டு பிரிஞ்சு ஒன்றா சேரையில் தான் ஒரு உயிர் உண்டாகுது. அப்போ ரெண்டு தனித்தனியாக இருக்கு. அதுக்கு முன்னாடி அப்போ 7 விதமான தாதுக்களாக மாறி உணவாயிடும். உணவு எங்கேருந்து உற்பத்தி ஆணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரத்தில் இருந்தோ ஒரு காயில் இருந்தோ ஒரு தொடு உணர்வின் காரணமாக ஒரு உருவாகுது. அப்போ ஓர் அறிவில் இருந்து வந்த பதிவு 2 அறிவு ஆகிய புழு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு. 5 அறிவு வர்ற வரைக்கும் விலங்கினங்களுடைய பதிவுகள் அத்தனையும் இந்த மனிதனுக்கு கர்ம வினையாக பதிந்திருக்கு. சரி, 5 அறிவு உள்ள விலங்கினங்கள் தவறு செய்யுது, ரைட்டா தப்பா மனுஷன் கேட்கலாம். நமக்கு 6வது அறிவு இறைவன் கொடுத்துட்டான். அது 6வது அறிவுக்கு நான் கொஞ்சம் விளக்குறேன் அடுத்து. இப்போ 5 அறிவில் இருக்கக்கூடிய பறித்து உண்ணும் செயல் இருக்குல்ல, ஒரு விலங்கை கொண்டு தான் சாப்பிடுது. அது ரைட்டா தப்பா? பறித்து உண்ணும் செயல்கள் 5 அறிவு வரைக்கும் இருக்கு. டபக்குன்னு பிடிச்சி சாப்பிடுது. ஒரு சிங்கம் ஒரு மானை பிடிச்சி சாப்பிடுது, ஒரு ஆட்டை பிடிச்சி சாப்பிடுது. ரைட்டா தப்பா சொல்லுங்க. ஏன் சரி? ஏன்னா அறிவை கொண்டு போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு 6வது அறிவை இறைவன் கொடுத்துட்டான். இந்த மனித வளத்தில் இருக்கக்கூடிய அறிவு இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றக்கூடிய அறிவு 6வது அறிவு மனிதனுக்கு சிறப்பு. அது எப்படி வந்துச்சு? புலன்களின் வழியாக, 5 புலன்களின் வழியாக. இப்போ கர்மேந்திரியம் தான் நானா, இல்லை பஞ்சேந்திரியம் தான் நானா? கண்ணா, காதா, மூக்கா, நாக்கா, எது நான்? இந்த உடலில் எந்த பாகம் நான் இருக்கு? ஆனால் நான் செய்தேன், நான் நடத்துகிறேன், நான் தான் எல்லாம் சொல்கிறான். நான் என்பது எதுவாக இருக்கு? ரமண மகரிஷி ஒரே அடியாக அடிச்சிட்டார். நான் என்பது தான் இறைவன். ஒரே இதில் முடிச்சிட்டார். ஆனால் அருட்தந்தை அவர்கள் கொஞ்சம் நல்லா இதை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்க்கல இந்த 5 அறிவு வருது பாருங்க. 5 அறிவில் வர்ற வரைக்கும் இறைவனுடைய ஆற்றலோடு ஒப்பிட்டு இறைவனுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு. 5 அறிவு வரைக்கும். 6வது அறிவு பெற்ற பிறகு மனிதனாக பரிணமிக்கும் பொழுது ஏதோ ஒரு 2 விலங்குகளோ ஏதோ ஒன்று சேர்ந்து மனிதன் உருவாகியிருக்கான் வச்சுக்கணும். இந்த 6வது அறிவு பெற்ற மனிதன் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி தான் போய்கிட்டு இருக்கான். 5 அறிவு வர வரைக்கும் பாருங்க, இப்படி கீழே தான் பார்த்துக்கிட்டே போகும். எல்லாமே மாடுலேருந்து ஆடுலேருந்து எல்லாம் இப்படி தான் போகும், இப்படி போகாது. ஆனால் மனிதனுக்கு மேலே பார்த்த உடனே இவனுடைய தண்டுவடம் போய் கீழே கீழே இருக்கக்கூடிய அந்த வால் நின்று போச்சு.
அப்போ ஆறாவது அறிவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களால் ஆகப்பட்ட இந்த சரீரத்தை உணரக்கூடிய 5 உணர்வுகளையும் உணரக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும் உண்டு. அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இந்த 5ஐயும் உணர உலகத்தில் இது வேறு தவிர ஒன்றும் கிடையாது. அண்டத்துலேயும் இருக்குது, பிண்டத்துலேயும், இந்த சரீரத்துக்குள்ளேயும் இருக்குது. அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இதுதான் இருக்குது. ஆனால் அழுத்தம், ஒளி, சுவையை யார் உணர்றா? நமது மனம்தான் உணருது, நமது அறிவு தான் உணருது, இல்லைங்களா? அப்போ அறிவு உணர்ந்த அறிவு என்ன செய்யுது? இது அதில் நிற்குதா? நிற்கலை. ஏன் நிற்கலை? ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் பஞ்ச புலன்களின் வயிறா இப்போ ஒரு செயலை செய்கிறான்னு வச்சு, ஒரு தவறான செயலை செய்கிறான். அப்போ தப்புன்னு உணரக்கூடிய ஆற்றல் மனிதனுடைய அறிவுக்கு உண்டானா உண்டு. ஆனால் அவன் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஞானி ஏற்றுக்கிறான். அப்போ அவனுக்கு சஞ்சித கர்மம் வேலை செய்யாது. ஆமாம், உள்ளம்தான் முக்கியம். உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செயல்கள் அனைத்தும் நல்ல செயல்களாகவே. மனம் என்பது ரெண்டையும் செய்யும். நல்லதையும் செய்யும், தீங்கு வேலையும் செய்யும். நல்ல வேலையும் செய்யும், தீங்கு வேலை செய்யும் மனம் என்பது. ஆனால் அறிவு என்று சொல்லக்கூடியது நல்லதை மட்டும்தான் சொல்லும். இப்போ ஒரு கோர்ட் இருக்குது, ஒரு நீதிபதி இருக்கார். அருட்தந்தை அவர்கள் சொன்னதுதான் விளக்கமெல்லாம். அந்த கோர்ட்டில் கொண்டு போய் ஒரு அன்பரை நிப்பாட்டியாச்சு. ஐயா, நீ கொலை செஞ்சியா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் செய்யவே இல்லைங்கன்றார். ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ள என்ன சொல்லுது? நான் தான் என்று உள்ள சொல்லு. அது உள்ளம். அப்போ அதைத்தான் சொன்னார், பெயக்கண்டு நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் என்று அப்பயே எழுதி வச்சுக்கிட்டார். யார்? வள்ளுவ பெருந்தகை. நாகரீகம் என்பதற்கு அருட்தந்தை அவர்கள் அழகான விளக்கம் சொல்லியிருக்கார். நா ப்ளஸ் அகம் ப்ளஸ் எரீகம் என்று 3ஆக பிரிச்சுட்டாங்க. நாகரீகம்ன்றது நா என்றால் நாக்கு, அகம் என்றால் மனம், அதுக்கு அடுத்து இரீகம் என்று சொல்லக்கூடியதை உள்ளத்தை பிரிச்சுட்டாங்க. அப்போ 3ல் இருந்து வரக்கூடிய செயல்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். யாருக்கு? ஞானிக்கு, நமக்கு, எல்லாத்துக்கும். தவம் செய்கிறவங்க. அதனால தான் நம்மளை சொல்லுவாங்க, தவம் செய்கிறவங்க நீங்கள் யாரையும் எதுவும் நினச்சிடாதீங்க, நல்லதையே நினைங்க. அதனால தான் நம்ம தவம் செஞ்சுட்டு அருட்தந்தை அவர்கள் வாழ்த்த சொல்லியிருக்காங்க. வாழ்த்துங்க. சரி, அவங்க அறியாமையின் காரணமாக செஞ்சாங்க. அலட்சியம் பண்ணி தூக்கி எறிங்க. அப்போ நல்ல மனவளக்கலையில் நல்ல பயின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் யாரையும் வைத்திராங்க. இரையாற்றல் அதாவது வேலை செய்யும். செய்த தவறுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. யாராக இருந்தாலும், கடவுளே ஆனாலும் உண்டு அது. அப்போ செய்த செயலுக்கு உண்டான விளைவை கணித்து தான் ஒரு மனிதனுடைய அறிவு வேலை செய்யணும். இப்போ அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், இவன் நல்ல எண்ணம், நல்ல உள்ளம், நல்ல அமைதி ஆயிடுவான். சரி வரட்டும், வீட்டில் சரியில்லை, நம்ம என்ன பண்ணுறது, எனக்கு அமைந்த அமைப்பு அவ்வளோதான், சரி பரவாயில்ல, இதையும் நான் ஏற்றுக்கிறேன். என்ன உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் இன்பமாக அது இருக்கும். அது பழகி 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 உங்களுக்கு துன்பம் எல்லாம் இன்பமாகவே. அதனால் அருட்தந்தை அவர்கள் சொல்லையில் ஒரு அன்பர்களே வாரி, அறிவின் இருப்பிடம் அறிந்து உய்ய, அந்த பாடலில் சொல்ல எல்லாமே இன்பமாக தான் இருக்குது, துன்பமே கிடையாதுன்ற. அப்போ துன்பம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எப்படி வந்துச்சு உங்களுக்கு? கர்ம வினையின் காரணமாகவா வந்துச்சு? கிடையாது. ரமணர்கிட்ட போய் கேட்குறாங்க, கர்ம வினை உண்டா என்று கேட்குறாங்க, இல்லைன்ட்டார் அவர். இப்போ அவருக்கு எப்படி சனி வேலை செய்யும்? அவரே கோணத்தை கட்டி பேசாமல் போய் உட்காந்துட்டார். அப்படி உட்காந்துருக்கார். நீ சாப்பாடு கொடுத்தாலும் சரி, கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டினாலும், ஒன்று இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, ஓ அப்படின்னு அவருக்கு எப்படி சனி வேலை செய்யும்? பஞ்சபூத நவகிரதம் ஏற்றணும்ல. அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏன் உனக்கு கிரகங்கள் சரியில்லைன்னா, எந்த கிரகங்கள் சரியில்லையோ அந்த கிரகத்தை நட்பு கிரகமாக மாற்றி
அதிலே மீண்டும் 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 அவர்கிட்ட உன்னுடைய கோரிக்கையை வைய சரியாயிரும் சொல்லியிருக்கோம் அருள். ஆனால் இதை நம்ம கேட்டு பார்க்கணும். ஏன் எதற்கு எப்படி கேட்போம் அப்படின்ற சூழ்நிலை வரையில் நம்ம கேட்குறோம் எப்படின்னு. அப்போ கேட்குறப்ப ரமண மகரிஷிட்ட போய் கேட்டால் கர்மவினை என்பது உண்டா? இல்லைன்ட்டு. ஏங்க சாமி அப்படி? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ கர்மவினை இல்லை என்று சொன்னால் நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே எப்படி அப்படின்ட்டு. உங்களை மாதிரி நானும் உட்காரவான்னு கேட்குறாங்க அவர் இன்னொருத்தர். ஏங்க நானும் இப்படி உங்களை மாதிரி உட்கார்ந்தா நான் நிலையை அடைஞ்சிடலாமா? எந்த சக்தி என்னை இங்கே உட்கார வைத்ததோ அதே சக்தி உனக்குள்ளும் இருக்கு. அந்த சக்தி உன்னை இங்கே உட்கார சொல்லுமே, ஆனால் நீ உட்கார். ஒரே அடியில் முடிச்சிட்டார். அப்போ கர்மவினை என்பது யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சா உண்டு. நீங்கள் நல்லதே செய்துக்கிட்டு வாங்க. அடிக்கடி நம்ம ராமநாதைய அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளவு நாளைக்கு நமக்கு இது இருக்குது கர்மவினை என்பது அப்படின்னா, இப்போ எனக்கு முழங்காலில் அடிபடணும், என்னுடைய முழங்கால் போகணும். இப்போ எப்படி அடிபடும்? இப்போ நம்ம தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மன்றத்துக்கு வர்றோம், நல்லா தவம் செய்கிறோம், ஓரளவுக்கு அமைதியாக இருக்க பழகுறோம் நம்ம. அப்போ நமக்கு அடிபட்டு காலில் இருக்கக்கூடிய முழங்காலில் வலி வரணும். அப்போ எப்படி அடிபடும் அப்படின்னு கேட்டால், நல்லா தவம் செய்கிறவங்களுக்கு லேசாக வரும். தலைக்கு வந்தது தலைப்பாவோடு போகிறது மாதிரி லேசாக அடிச்சுட்டு விட்டுரும். மற்றவங்களாக இருந்தால் விடவே விடாது. ஏன்னா செய்த செயலுக்கு விளைவு உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு கழிஞ்சிக்கிட்டே வரும். நாம் செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய உள்ளம் வந்துருச்சு. சரி, அவர் அறியாமையின் காரணமாக அவர் பேசுகிறாரு, வைக்கிறார், செய்கிறார். அவரை போய் என்ன பேச முடியும்? தெரியல, அவ்வளோதான். அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம போகக்கூடிய நம்மகிட்ட அந்த பண்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இங்கே அடிபடாது. இப்போ தான் வருது நான். நான் என்பது அகங்காரமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, தான் தனது என்று சொல்லக்கூடிய பற்று வந்துருச்சு மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பற்று என்பது உண்டு. பற்று வேறு, அன்பு வேறு. இதில் மாறுபட்ட கருத்து உண்டா அவங்களுக்கு? பற்று வேறு, அன்பு வேறு. சொல்லுங்க, ஏதாச்சும் உண்டா? பற்று என்பது எதுவாக இருக்கு, அன்பு என்பது எதுவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு என்பது வண்டியில் போய்கிட்டு இருக்கோம், யாரோ தெரியல அடிபட்டாங்க, ஐயோன்னு மனசு வருத்தப்படுதுல, உடனே வண்டியை நிறுத்திட்டு யாரோ என்ன ஏதுன்னு பார்க்குது, இது அன்பு. பற்று என்பது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பா வீட்டில் மார்க் வாங்கலை பையன், 75 வாங்கியிருக்கார். அடுத்த வீட்டு பையன் 85, 90, அதுக்கு அடுத்து 100 வாங்கிட்டார். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஏப்பா நல்லா படிக்கணுமா இல்லையா? அந்த பையன் 100 மார்க் வாங்கியிருக்காரு, நீ 75, 85 மார்க் வாங்கிட்டு வந்து நிற்கிறியே. இது பற்று. அவருக்கு தெரிஞ்சதை எழுதினார், அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போட்டு. இது தப்பா? கிடையாது. அது அறிவினுடைய விழிப்பு. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு எந்த அளவுக்கு நினைப்பான். ஒரு மனுஷனுக்கு 50 கோடியை கொடுத்து ஒரு எல்லாமே கொடுத்துரும், உட்காந்துருவீங்களா? எதுக்கு? எவ்வளவு சாப்பிட போகிறான்? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சாப்பிட்றாரோ அவ்வளோத்தையும் கொடுத்துடுறது, அவருக்கு எல்லாமே கொடுத்துடுறது, பணம் காசு எல்லாமே கொடுத்துருவோம். நிற்குமா? அதுதான் அந்த ஆன்மீகத்துக்கும் மனிதனுடைய சாதாரண மனிதனுக்கு உண்டான நிலை. அது பகுத்தறிவு. இன்னும் வேணும் இன்னும் வேணும், இதில் உலகத்தையே ஆளணும் நினைக்கிறது பகுத்தறிவு. இவன் எனக்கு கொடுத்துருக்குறான், ஒரு வீடை கொடுத்துருக்கான், ஒரு நல்ல வண்டி கொடுத்துருக்குறான், ஒரு தொழில் நிறுவனம் கொடுத்துருக்கான், எனக்கு மனைவி பிள்ளைகள், இது போதும். இதை வச்சு நான் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்? இப்போ மெய்ப்பொருளை அறிந்த அறிவு இது. ஏன்னா மறைபொருள் விளக்கத்தில் அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடியது, மறைபொருள் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் அறிய முடியாது, உணரலாம்.
ஒரு குறிப்பிட்ட அளவு போய் உணரலாம். அதுவுமே உணரக்கூடிய நிலை வரையில் நீங்கள் என்ன ஆயிருவீங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்க மாட்டீங்க அங்கே. அதோடு சேர்ந்து கரைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் மறைபொருளுடைய நிலை. ஏன்னா ஒவ்வொரு இப்போ இசைக்கலைஞர்கள்லாம் இறைநிலை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அடையலை அவங்க? தண்ணீருடைய கொதிகலன் நிலை 100 ஆவியாயிரு. ஆனால் 100க்கு போகாது. 99 தளன்னு கொதிக்கல ஆஃப் பண்ணியிருக்கேன். நல்ல அந்த உச்சக்கட்டத்துக்கு போகக்கூடிய நிலை வரையில் அப்படியே கீழே இறங்கி 98, 96, 97 அப்படியே கீழே இறங்கி வந்துச்சுன்னா போகாது. ஆகையினால அவங்களால இறைநிலையை அடைய முடியவில்லை. அடையக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கு. 7வது அறிவு வருமா உங்களுக்கு? வரும் நினைக்கிறீங்களா? வராது. 6 தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, முழுமை பேறு என்று சொல்லக்கூடிய மனிதன் குணநல பேரை அடைஞ்சு அந்த முழுமை பேரை அடைஞ்சிட்டான். அப்புறம் இவனுக்கு என்ன இருக்குது? 7வது அறிவுன்றது என்ன இருக்குது? தேவையில்லை. 5 புலன்கள் தான் உருவாயுது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, உடலில் இருக்கக்கூடிய தோல். இதை பிச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்னை யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? தோலை பூரா எடுத்தாச்சு. நாகராஜன் எப்படி இருப்பார் தெரியுமா? அப்போ இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். சரீரத்து மேலே இருக்கக்கூடிய பற்று இருக்க வேண்டியது தான், இல்லையே என்று சொல்லவில்லை. ஏன்னா உடலை நல்லா வச்சு வாகனம் நல்லா இருந்தால் தான் ஊர் போய் சேரும். இந்த வாகனம் அருமையாக இருக்கணும், இருந்தால் தான் ஊர் போய் சேரும். அது இல்லைன்னா ஊர் போய் சேராது. அது இப்போ நான் யார்? நான் யார்? எங்கேருந்து வந்திருக்கேன்? இந்த தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கேன். என்னுடைய பஞ்ச பூதங்கள்னால் ஆக்கப்பட்ட இந்த சரீரம், பஞ்ச ஏந்திரியம் இருக்குது. இந்திரியத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்? ஆசைகளை பெருக்கி கொண்டு இருக்கிறோம். அது வேணும், இது வேணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும். மனிதனுடைய அறிவு. அது தப்பா? தப்பே கிடையாது. அது தவறு இல்லை. ஆனால் எப்போ தப்பு வருது? என்னுடையது, அவரை காட்டிலும் நான் இதை மீறி இருக்கிறேன், அறிவிலே சிறந்திருக்கிறேன், பொருளிலே சிறந்திருக்கிறேன், அதில் சிறந்திருக்கிறேன், இதில் சிறந்திருக்கேன்னு வரையில தான் வந்துருச்சு பிரச்சனையே. அதை வரவிடக்கூடாது. நம்ம அவர் படிச்சிருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சே சொல்கிறார். அதை ஓஷோ 2 விதமாக சொல்லுவார். உடன்பாட்டு கொள்கை, எதிர்மறை கொள்கை என்று அவர் சொல்லுவார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்கள் மனசு அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு கருத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உள்வாங்கக்கூடிய அறிவு எதிர்மறையான ஒரு கருத்தையும் சொல்லி கொண்டிருக்கும். உண்மையா இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவும் விளையாடுது, பாகிஸ்தானும் விளையாடுது. 2 மனுஷங்க தானே, அவங்கவுங்க திறமைக்கு விளையாடுறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்? அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கல, இந்தியா தான் ஜெயிக்கணும் இல்லைங்களா நினைப்போமா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் உடன்பாட்டு கொள்கையும் உண்டு, எதிர்மறையான கொள்கையும் உண்டு. இந்த 2 கொள்கையும் அற்று நிலை வரும் பொழுது தான் இந்த நான் என்பது அறிவாக விளங்கும். இப்போ ரமண மகரிஷிக்கு எப்படி விளங்குனுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பாட்டுக்கு ஒரு நாளைக்கு இந்த ரமண கேந்திரத்தில் வெளியில் உட்காந்துருக்கார். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். ஒரு 14-15 வயசு இருக்கும். வெளியில் உட்காந்துருக்கார். திடீர்னு உட்காந்துக்கிட்டு இருக்கையில் அவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் செத்து போகிறது மாதிரி தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே என்ன ஆகிட்டார்? போய் படுத்துக்கிட்டார் வீட்டில். அப்படியே மாடியில் போய் படுத்துட்டா கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ பார்க்குறாரு, இப்போ தான் அவருடைய அறிவு வேலை செய்யுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் என்பது கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. ஆனால் மிச்சம் என்னமோ இருக்குது, மிச்சம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல லைட் இல்லை, நான் அடிக்கடி சொல்கிறது, கரண்ட்டில் ஒன்றுமே இல்லைங்க. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது, ஒரே இருலோகமாக இருக்குது. ஆனால் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உணர்வு இருக்கா இல்லையா அவங்க, அதுதான் இறைவன். பிடிச்சிக்கணும். அதான் நம்மளுடைய அருட்தந்தை இருப்பு நிலையாய் இறைவாய் என்று சொல்லுவாங்க. இருப்பு நிலையாய் இறைவா, அந்த இருப்பு தான், அதை பிடிச்சிக்கணும் நம்ம.
அப்போ அது எங்கே நிற்கிது தெரியாது. அது ரமணர்கிட்ட போய் கேட்கல, ஒடுங்குகின்ற இடத்தில் உற்று நோக்குவாயின்னு அவரு முடிச்சிட்டார். ஆனால் ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, இங்கே பிடிங்க, உருவமையத்தை பிடிங்க. வள்ளலாரும் அதான் சொல்கிறார். கடைசியில் 6ஆம் திருமுறையில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் சுவாமி நீங்கள் 5 திருமுறை எழுதுனீங்களே, விநாயகரை பற்றி எழுதுனீங்க, முருகனை பற்றி எழுதுனீங்க, அம்பாளை பற்றி எழுதுனீங்க, ராமரை பற்றி எழுதுனீங்க, லட்சுமியை பற்றி எழுதியிருக்கீங்க, சரஸ்வதியை பற்றி எழுதியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கல, அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னான்னு கேட்டீங்க, என்னுடைய அறிவினுடைய குறைபாடு, உங்களுக்கெல்லாம் காலம் இல்லாது, இனி நீங்கள் அந்த நிலையை போய் அது என்ன ஏதுன்னு பார்த்து அறியக்கூடிய அறிவு இல்லை. அதனால் 6ஆம் திருமுறையில் அவர் சொல்லிட்டார், பேருபதேசம் என்பதை கொடுத்து, ஐயா உங்களுக்கு எல்லாம் இல்லை, இங்கே எனக்குள்ள புருவ மையத்தில் எனக்குள்ள மஞ்சளாகவும் பாதி கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்குது, ஒரு இது மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு, அதுதான் உயிரினுடைய நிலை. அது எப்படி வரும், அப்போ நான் என்ன செய்ய அவர்கிட்ட கேட்குறான். அவர்கிட்ட போய் கேட்குறான். அவர் ஒரே அடியாக சொல்லிட்டார், சுத்தமாயே அசுத்தமாயேன்னு சொல்லிட்டார். சுத்தமாயை என்பது இங்கே இருக்குது, அசுத்தமாயை என்பது செக்ஷுவல் கிளாண்டு. அப்போ அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்கல, அந்த நீ அருட்பெருஞ்சோதி அந்த நாமத்தையே சொல்லிக்கிட்டே வா, பேசாமல் உட்காந்து அதையே சொல்லிக்கிட்டு உனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உனக்கு அந்த இடத்துல கொண்டு போய் விடுவார்னு அவர் சொல்லி முடிச்சிட்டார். அதனுடைய வழித்தோன்றல் தான் நமது அருட்தந்தைவர். கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக வர்றார். அருட்பெயர் ஆற்றல்னு சொன்னார் அருட்தந்தைவர். இவர் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார், இவர் அருட்பெரும் ஆற்றல் என்று சொல்லிட்டார். அப்போ இவர் நமது மார்க்கம் என்ன மார்க்கம், போதனை மார்க்கம் அல்ல, ஏதோ சொல்லிட்டு முடிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறது இல்லை, சாதனை மார்க்கம். இங்கே உங்களை உடற்பயிற்சி செய்ய வைக்கிறோம், தவத்தை செய்ய வைக்கிறோம். இப்போ நான் ஒரு 1000 வார்த்தை நான் என் வாயிலேருந்து வந்து என்னுடைய மனசுலேருந்து வந்து சொல்லுது. படிச்சுட்டா வந்து சொல்கிறேன்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பேசணுமே வரல, வந்தாங்க பேச சொன்னாங்க, பேசினேன். இப்போ என்கிட்ட இருந்து ஒரு 1000 வார்த்தை வந்திருக்கு உங்களுக்கு. இந்த 1000 வார்த்தையில் ஒரே ஒரு சொற்றொடர் வந்து உங்கள் மனசில் பதிஞ்சிடலாம். என்ன எதுக்காண்டி இதை சொன்னார், அதை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தா வழி கிடைக்க ஆரம்பிச்சு. இப்போ தாய்மானவர் போய் அவர் ஒரு குருநாதர்கிட்ட கேட்குறாரு, சாமி நான் என்ன செய்ய, மௌனமாக சும்மா இருந்தா எப்படி இருக்கிறது, இருக்குமா, இந்த மனம் அலைபாயக்கூடிய மனம் ஓடிக்கிட்டு இருக்கே. அதனால தான் அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, 5 அறிவில் இருந்து வந்த இந்த விலங்கின பதிவுகள் நம்மகிட்ட இருக்கு, முதல்ல அதை போக்குங்க. இப்போ 18ஆம் படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த 18 படிக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 புலன்கள், அழுத்தம், ஒளி சுவை, மனம், 5. 6 ஆதாரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதம், சித்தி, ஆகியம். 6 5 11. 6 குணங்கள் வந்துருச்சா 18, அவ்வளோதான். வள்ளலார்கிட்ட போய் கேட்கல, அதைத்தான் சொல்கிறார், இங்கே போ பிரம்மரந்திரத்துக்கு. அவர் அழகாக ஒரு பாடலை சொல்லி, ஆணி பொன்னம்பலத்தை நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சி, அம்மா அற்புத காட்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஓர்நிலை தண்ணியில் என்ன ஆச்சு, மாணிக்கமாச்சு, மரகதமாச்சு, முத்தாச்சு அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிறது. கடைசியில் சொல்லையில நான் சொன்னதை சொல்லிட்டேன். நாயகி நான்முகின்னு சொன்னேன் பாருங்க, அந்த பாடல் சொல், அம்மையை கண்டேன் அவளருள் பெற்றேன் அமுதமும் உண்டேன் அடி. எப்படி, அம்மையை கண்டேன் அவளருள் பெற்றேன் அமுதமும் உண்டேன் அடி, அவள் அருளாலே தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சன்னதி கண்டேன் அடின்னு முடிச்சிட்டார். அவள் வழிவிடணும், அம்பாள் வழிவிடாம நீங்க அடைய முடியாது. இது சூட்சுமம். அதனால தான் மகரிஷி சொல்லல, இந்த காணும் சரீரமாக இருக்கக்கூடிய பருவுடல் ஒன்று, காணாத சரீரமாக இருக்கக்கூடியது சூக்கும சரீரமாக இருக்க உயிர் 2. இந்த 2ஐ விட்டுருங்க. உயிர் வந்து
உயிரோட போயிடும், மேலே போயிடும், உடலே கீழே சாஞ்சிடும். ஆனால் காரண சரீரத்தில் அத்தனை பதிவு இருக்கும், நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. இந்த காரண சரீரம் என்று சொல்லக்கூடியதான் ஜீவகாந்த ஆற்றல் என்று அருட்தந்தையவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஜீவகாந்த சக்தி எங்கே ஒடுங்கும் உங்களுக்கு? இப்போ நல்லா தவம் செஞ்சோம், ஒரு 3/4 மணி நேரம் நல்ல ஒரு பஞ்சபூத நவகிர தவம் ஏற்றிருக்கும். இப்போ நம்ம கண்ணை மூடி பேசலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய அலைச்சூழலுக்கு ஏற்றவாறு ஒவ்வொருத்தருக்கும் வந்து போகும், அப்படி வந்து 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 ஆனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு ஒரு எல்லாருக்கும் நிற்கும், அப்படியே ஒரு இடத்துல போய் நிற்கும், எங்கேயோ போய் நிற்கும். அது எந்த இடம்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்படியே அந்த இடத்துல ஒன்று நீங்கள் தூங்கி இருக்கணும், இல்லை அமைதியாக இருக்கணும். ஏன்னா இன்பமும் துன்பத்தையும் கடந்துடணும். இன்பமும் இல்லை, நமக்கு துன்பமும் இல்லை. இப்போ அமைதி பேரின்பம் என்று சொல்லக்கூடிய இறைநிலையை அடையக்கூடிய பாதை அதுதான். அமைதியாக உட்காந்து பார்க்கணும். இப்போ அமைதியாக நமக்கு எப்போ கிடைக்கும்? ஆல்ஃபா எப்போ வருது அப்படின்னா தவத்தில் கிடைக்கும். தூக்கத்தில் எல்லோரும் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். தூக்கத்தில் 8 to 13 வருது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி யாராச்சும் தூங்கி பாருங்களேன். கண்ணை மூடிக்கங்க, நல்லா சாப்பிட்டுட்டு தூக்கம் வருது எனக்கு. தூங்கி பாருங்க, தூக்கம் வருமா? கண்டுபிடிச்சிட முடியுமா? அப்போ தூக்கத்தில் நீங்கள் எங்கே போனீங்க? எங்கே போணுச்சு? இந்த ஆன்மா எங்கே போனது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா மூல நிலைக்கு போயிடுச்சு. அப்போ மனம் வேலை செஞ்சா இல்லை. உடலே இருக்குது, உடல் இருக்குது, உயிர் இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கே போனீங்க தெரியலை உங்களுக்கு, இல்லையா? இது மாயை. அவர் அதை சொல்கிறார். தூக்கம், கனவு, நினைவு, இந்த 3 வச்சுக்கோங்க. தூக்கம் எல்லாருக்கும் இயற்கை. இப்போ தூங்குறேன், தூங்கி பாருங்க, வராது. நான் செஞ்செல்லாம் பார்த்தேன். அது அப்படி கண்ணை மூடிட்டா அவ்வளோதான், போச்சு. அது எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஒன்று கனவு வருது தூக்கத்தில். அருட்தந்தை அவர்கள் கனவுக்கு வேறு விளக்கம் சொல்கிறாரு, ரமண மகரிஷி வேறு சொல்கிறார். நம்ம அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கனவு எப்படி வருது அப்படின்னு கேட்டால், இப்போ காலையில் ஒரு சில வேலைகள் நம்ம நிறையா செய்திருப்போம், பல இடங்களுக்கு போய் வந்திருப்போம். போய் வந்த இடத்துல ஏதோ ஒரு இடம் நமக்கு பதிவாயிருக்கு. ஏதாச்சும் ஒரு இடம் இல்லை, நமக்கு வேண்டியவரோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு பதிவாயிருக்கு. அந்த பதிவான நிலை, இந்த அமைதியான நிலை வரும் பொழுது தூக்கத்தில் உங்களுக்கு கனவாக வந்து தெரியும், வந்து போகும். இது என்ன சொல்கிறாரு? மூளையில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஆற்றலில் மிச்சம் இருந்தது போக, புலன்களின் வழியாக செலவழிஞ்சது போக, உடல் ஆற்றலுக்கு செலவழிஞ்சது போக, மூளையில் தேக்கமுற்றது கனவு என்பதாக வரும்னு அருட்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க. ரமண மகரிஷி வேறு மாதிரி சொல்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கனவு என்பது மாயைன்றார். எப்படி? இப்போ இந்த உடலில் அருட்தந்தை அவர்கள் அதுக்கு ஒரு நல்ல கவிதை எழுதியிருக்கு. இல்லாத பொருளே இருப்பதாக, இருக்கின்ற பல பொருளும் இல்லாது இருந்ததுண்டு. அதில் சொல்லையில் சுரூபத்தில் அரூபத்தை கண்டேன்னு சொல்லுவார். அப்போ இல்லாத பொருளே இருப்பதாக இருக்குது. இங்கே இதெல்லாம் உண்மையா? இப்போ கண்ணை மூடிக்கங்க, நல்லா தூங்கிடுங்க. தூங்கையில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு? தூங்கிட்டு இப்போ கண்ணு விழிக்கிறீங்க. மணி இப்போ 8 இன்னும் 5 நிமிஷம். இந்த விழிப்பு நிலை வரும்பொழுது தான் இந்த ஜெகம் என்பது உண்டு. இந்த உலகம் வந்து உங்களுக்கு இருக்குது. இவர் எங்கள் அண்ணன், இவர் எங்கள் தம்பி, என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, என்னுடைய வீட்டுக்காரம்மா, இது என்னுடைய வீடுன்னு எப்போ வருது? இந்த விழிகள் விழித்த பிறகு புலன்கள் வேலை செய்யும் பொழுது தான் வருது. மற்றதெல்லாம் இது கனவு என்று அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் நீங்கள் நிறைய படத்தில் பார்க்கலாம். நீங்கள் கண்ணை விழிச்சு தான் இருப்பார் நிறையா. ரமண மகரிஷி இப்படி பார்த்துட்டு இப்படிதான் இருப்பார். இப்போ அருட்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க, இப்படி
இப்போ இது இப்படி இப்படி வருதுல. இப்போ என்னுடைய விழிகளில் வரக்கூடியது போய் இப்போ பார்வை போய்கிட்டே இருக்குது. அந்த கண்ணாடியை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆன்ம விளக்கம் அந்த அளவுக்கு அதாவது இறைநிலை தடுக்காதுன்றார். இறைநிலை என்பது தடுக்காது. அது தாய்மானுடைய பாடலை சொல்லுவார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, தன்னருள் வெளிக்குள்ளே தங்கும்படி இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தலைத்தது மன வாக்கினில் தட்டாமல் நின்றது. மனசுக்கு வாக்குக்கு தட்டக்கூடாது. அது இறைநிலை. நீங்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கீங்களா இல்லையா? எல்லோரும் உணர்ந்திருக்கீங்க. இப்போ சொன்னோன்னே ஆமான்றிருவீங்க. இப்போ கோயிலுக்கு போயிருங்க, ஏதோ ஒரு இறைவனை பார்ப்பீங்க. அங்கே தீபாராதனையில் என்ன செய்வீங்க? கண்ணை மூடி உங்களுடைய விண்ணப்பத்தை அப்போ சொல்லுவீங்க இல்லையா? கண்ணை மூடி இப்படி சொல்லுவது. இப்போ கண்ணை மூடி நீங்கள் எந்த இறைவனை பார்த்தீங்களோ அந்த இறைவன் உங்களுக்கு மனமாக உள்ள வடிவம் எடுக்குதா இல்லையா? உருவம், குணம், அறிவு வந்துக்கிட்டே இருக்கு. இது வேணாம்ன்றாங்க. வந்துடும். இதை தாண்டனுப்ப. அப்போ மனம் என்பது வந்துக்கிட்டே இருக்கு. அதை காந்த தத்துவ பாடல 4வது வரியில் கலையுணர்வால் மைப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண், காது, மூக்கு, முகம், குணம், உருவம் புகுத்தியே சிறையுருவில் காட்டியுள்ள கதைகளில் சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம் பார் அருட்தந்தைவர்கள். அது கலை உணர்வால்ன்றது கலை. அந்த கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் உருவம், குணம், மனம் வந்துடும், உங்களுக்கு வேலை செய்யும். அதனால தான் சொன்னாங்க அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடியதுக்கு எதுவுமே கிடையாது, அருவமாக இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அருட்தந்தையர்கள். எல்லாத்தையும் கழிச்சு பாருங்க. 5 இருக்குல்ல. சுவை, சுவை இல்லாத பொருள். சுவாசம் இல்லாத நின்றது. ஒன்றொன்னா கழிச்சுக்கிட்டே வாங்க. மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் இறைவன். அந்த நிலைக்கு உங்களுடைய மனம் அந்த 0வை போய் தொட்டு பார்க்கணும். அப்போ 0வுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் டெல்டா 1 to 3ன்ற நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் தெரியக்கூடிய நிலை வரும் பொழுது அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட பேச்செல்லாம் ஒடுங்கிடும். யாரும் சொல்லிக்கிற மாட்டாங்க, நான் அதை பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சிச்சு, இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பேசாம இறைநிலையிலே என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அது யார், நீங்கள் இல்லை, நான் இல்லை, யாரும் தடுக்கவும் முடியாது. அது நடந்து தான் ஆகும். அப்போ நாம் யார் தடுக்கிறது? அது கவலை ஒழித்தல்ல அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஞானி என்பவன் யார் அப்படின்னா இயற்கைக்கு மாறுபடாத செயல்களை செய்யக்கூடிய நினைவு உங்களுக்கு வரும் பொழுது அவன் ஞானி. இயற்கைக்கு அது முரண்படக்கூடாது. அப்போ இயற்கைக்கு முரண்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுது உங்களுடைய அறிவு தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வந்து. அப்போ நீங்கள் தவத்தில் என்ன கேட்கணும்? நான் யார், எதுக்காக வேண்டி இந்த உடலை எனக்கு கொடுத்துருக்க இறைவா? என்னுடைய கர்மாவினுடைய நோக்கம்தான் என்ன? என்னுடைய வேலைகள் என்ன? இந்த குடும்பத்துக்கு தொண்டு செஞ்சு கரைஞ்சு போகவா இந்த உடலை கொடுத்துருக்க? இல்லை தொண்டு செய்ய கொடுத்தியா? எதுக்கு கொடுத்துருக்க இந்த உடலை? அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு 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 வரும்பொழுது, நல்லா தவமாற்றி வரும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு நிலை கிடைக்கும். அதை வெளியில் நீங்கள் சொல்லணுன்ற தேவையும் இல்லை. உங்கள் மனம்தான் உங்களுக்கு குரு. யார்கிட்டையும் போய் எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஆற்றல் வேண்டியதில்லை. எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. அவ்வளவு நிலையும். ஏன்னா மனிதனுடைய மூளை சிறப்பு வாய்ந்தது. சாதாரண ஒரு விஞ்ஞானிக்கு 5% தான் வேலை செய்யுன்றான். பாக்கி இருக்கக்கூடிய 95 வேலை செய்யாது விஞ்ஞானிக்கு. அப்போ மெய்ஞானிக்கு எப்படி வேலை செய்யும்? அதான் பட்டினத்தாட்ட போய் அவர் கேட்குறாங்க, ஏப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியே? யார்? அரசர் போய் கேட்குறாரு. இந்த உலகமே உன்னை வையுதே, அதனால் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் ஏன் இப்படி எல்லாம் என்ன பண்ணி நிலையை அடைஞ்சிட்ட? ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சா, நான் இருக்க நீ நிற்கன்ற. எந்திரிச்சு ஓடியே போயிட்டார். நான் இருக்க நீ நிற்கன்றார்.
இதே இது நான் வந்து செல்வந்தனாக இருக்கையில் நான் உன் காலில் கும்பிட்டு விழுந்து அவ்வளோத்தையும் உன் பாதங்களில் வழங்கி நீ வந்தால் எந்திரிச்சு நிற்கணும். நான் ஞானியான பிறகு எதுவும் எனக்கு போயான்ட்டான், நான் இருக்க நீ நிற்கன்ட்ட. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச்செல்லாம் ஒடுங்கிடும், மைது நிலைக்கு போகும். அப்போ இன்பத் துன்பத்தை நீங்கள் கடக்கணும். அதனால தான் வள்ளுவர் சொல்லையில் சொன்னார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை. இது வேணுங்கிறது என்ன இருக்குது, தேவைன்றது எதுவுமே இல்லை, தேவையில்லைன்றதும் எதுவும் இல்லை. அவனுக்கு என்ன நிலையோ கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டினாலும் சரி. இப்போ ரமண மகரிஷி என்ன செய்வாருன்னு கேட்டால், பசிச்சா ஒரு வீட்டுக்கு போய் ஒரு தட்டுவாராம், கோச்சிக்கவே மாட்டாராம். கொடுத்தா 2 கையில் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிடுவான். அவர்கிட்ட போய் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆஃபீஸர் போய் கேட்டிருக்கிறார், ஏன் சாமி உங்கள் பேரில் போட்டிருக்காங்களே ரமண ஆசிரமம்னு போட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சாப்பிடும், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாரான். ஒரே வார்த்தை, இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம், நான் இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஏன்ட்டார். அந்த நிலை ஒவ்வொரு மனிதன் போகிறார். இது என்னுடையது, இது என் வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய காசு, என்னுடைய பணம் அப்படின்ற இருக்கிறது வரைக்கும் இந்த திரை, மாயை ஆகிய திரை விலகாது. அதனால தான் வள்ளலார் எப்படி போட்டிருக்காரு, 7 விதமான திரைகளை போட்டு அந்த திரைகள் எல்லாம் உங்களுக்கு விலகணும். அகவல் பாராயணம் வேற ஒன்றும் கிடையாது. 7 திரைங்கயா, 7 திரை சொல்கிறேன் உங்களுக்கு, தனியாக சொல்கிறேன். அதுக்கு பொன்மை திரை, வெண்மை திரை, கருப்பு திரை, அந்த திரைன்றார் அவர். அப்போ அகவல்ல அத்தனையும் பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை பரிணாமத்தையும் அவர் சொல்லிட்டார். காற்று எப்படி உருவானுச்சு, நீர் எப்படி உருவானுச்சு, ஆண் எப்படி உருவானுச்சு, பெண் எப்படி உருவானுச்சு, எல்லாம் மகிழ்ச்சி எழுதி வச்சுருக்காங்க உரைநடையில். அவங்க பாடலாக சொல்லிட்டு 1596 வரி கொடுத்துருக்கிறாரு வள்ளல் பெருமான். வள்ளலாரும் மகரிஷியும் வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இவர் பயிற்சி முறையாக கொடுத்துருக்குறாங்க, அவர் பாடலை சொல்லிவிட்டு அது நிறுத்திட்டார், அவ்வளோதான். அதனால் இந்த நிறைவான இந்த நான்யார் தத்துவத்தை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க.